எல்லாருக்கும் வணக்கம். நிறைய பெரியவங்க எல்லாருமே வந்திருக்கீங்க. ஸோ இந்த இடத்துல என்னையும் கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றிண்ணே. ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் என்னமோ சொன்னீங்களே, மாஸ்க் ப்ரொமோஷனை விட்டுட்டு வந்திருக்கேன். நீங்கள் இல்லை, நான் மாஸ்க் ப்ரொமோஷனுக்காக தான் வந்திருக்கிறேன்னு பார்த்தேன். யாரெல்லாம் வராங்கன்னு கேட்டேன். லிஸ்ட் ஒன்று சொன்னார். எல்லா கேமரா டீமும் வரானாங்க. சரி, ஓகே, அப்படியே அங்கே போயிட்டு நம்மளையும் பேசிடுவோம் அப்படின்னு நினச்சேன். அதனால ஆனால் அதை தாண்டி எப்பயுமே ஒரு நாள் அது ஒரு ஈவினிங்கே நைட்டு முடியும் போது இந்த நாள் நல்லா முடிஞ்சிருச்சுன்னா சந்தோஷம் அப்படின்ற மாதிரி தான் தோணும். ஆனால் இன்னைக்கு நாள் காலையிலே ஓவர். இப்படி ஒரு ஃபங்க்ஷன் என் வாழ்க்கையிலையும் பார்த்ததில்ல. காலையில் ஒரு 9 மணி 8 மணிக்கெல்லாம் யாருமே இவ்வளோ சிரிச்சிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ இந்த டே அமைச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய முக்கியமான இன்சிடென்ட்ஸ்லாம் எல்லாருமே சொல்லிட்டாங்க. எனக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, இருந்தாலும் அதையும் சொல்லிடலான்னு பார்க்குறேன். ஒன்று அந்த பிக் பாஸ்னு ஒரு ஷோ ஒன்று போயிருந்தேன். அந்த டைமில் உள்ள நான் சாண்டியன் எல்லாம் இஷ்டத்துக்கு நாங்கள் பாட்டு வாயில் வரதெல்லாம் எழுதி பாடி அதை எங்களை நாங்கள் சந்தோஷமாக வச்சுக்கிறது ஏதோ ஒரு குருமா ஒன்று பண்ணிகிட்டு இருந்தோம். ஷோலாம் முடிச்சுட்டு வெளில வந்துட்டேன். ஃபோன் பண்ணார், பேபி நம்ம படத்தெல்லாம் லான்ச் ஆகிற அப்படின்னாரு. அண்ணா இல்லைண்ணா இப்போ தானே ஒரு படம் ஒன்று கமிட் பண்ணிட்டேன்னா அதை முடிச்சுட்டு வரேன்னு. பேபி அது நடி, இங்கே பாட்டு எழுதிரு அப்படின்னாப்புல. பாட்டு எழுதவா? நான் எங்கே நீங்கள் பாட்டு அதான் உள்ளே எழுதிட்டு இருந்தேன். பேபி அண்ணா என்ன இவ்வளோ வெகுலியா இருக்கிறீங்க, இப்படிலாம் இருந்தீங்கன்னா உங்களை சினிமாவில் ஏமாத்திடுவாங்கண்ணே. நான் எழுதின பாட்டை நம்பி எனக்கு கூப்பிடுறீங்கன்னா அப்படிலாம் இல்லாமல் அன்னைக்கு நல்ல வேலை அந்த காலை கட் பண்ணதால அதுக்கப்புறம் கரெக்டான ஆளுங்களோட சேர்ந்து இப்போ ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கேருந்து இன்னும் நிறைய நல்ல நிலைமைக்கு போகணும். மற்றபடி அப்பப்போ ஃபோன் பண்ணுவார். ஒரு 2-3 வாட்டி ஃபோன் எடுக்கலைன்னா நம்ம நிஜமாவே தான் வேலையில் இருந்திருப்போம். ஆனால் அதுக்கெல்லாம் கோச்சிக்கிட்டு அப்புறம் ஒரு வாய்ஸ் நோட் வரும். பேபி நீ என்னைய வச்சு ஜட்ஜ் பண்ணாத பேபி, நான் கூப்பிடுற டைரக்டரு கதையெல்லாம் நல்ல கதை, நீ என்னைய விட்டுரு, நான் அனுப்புறவங்களை மட்டும் நீ நம்ப. அந்த ஜெனியூனிட்டி தான், அதுதான் அவர் சொன்ன மாதிரி இங்க அந்த ஜெனியூனிட்டிக்கு தான் எல்லாருமே வந்திருக்கிறாங்க. மற்றபடி அந்த 2 படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்குமே சூப்பராக இருந்துச்சு. இங்கே வந்ததான் சொன்னாங்க, அர்ஜுன் ப்ரோக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் சீக்கிரமாக சரியாயிட்டு வரணும்னு வேண்டிக்கிறேன். அண்ட் சாண்டியன் எனக்கு வாழ்த்துக்கள். பரத் ப்ரோ, மற்ற எல்லாருக்குமே வேலை பார்க்குற எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றிண்ணே. தேங்க்யூ.